அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தாம்பரத்தை அடுத்த மணிமங்கலத்தில் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அதிமுக பிரமுகரை துடைப்பத்தால் பெண்கள் அடித்த விவகாரத்தில் அவரை கட்சியிலிருந்து நீக்கி இபிஎஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னை பணப்பை பகுதியில் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் பொறுப்பில் அதிமுகவில் இருந்து வந்த பொன்னம்பலம் என்பவர் அவருடைய வீட்டுக்கு அருகில் வசித்து வந்த ஐடி துறையில் பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு தொடர்ந்து பாலியல் ரீதியிலாக தொந்தரவு கொடுத்து வந்தார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் அந்த பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் துடைப்பத்தால் அந்த நபரை, பொன்னம்பலம் என்பவரை அடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கின்றார்கள். அது குறித்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு பொன்னம்பலம் தற்பொழுது கைதாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலே அதிமுகவின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும், அதிமுகவின் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு அதிமுகவின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும், அதிமுகவின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் செயல்பட்டு கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்ட குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் பொன்னம்பலம் இன்று முதல் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகின்றார் என்றும், அதிமுகவை சார்ந்த யாரும் அவருடன் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார்.